இந்த நீரை அணைக்கக்கூடிய பக்குவமானது இந்த காற்றுக்கு உண்டு. காற்று அசைஞ்சா நீர் அசையும். அப்படியே காற்றடிச்சுனா இறைவனிடத்திலே இந்த மனிதன் கேட்கின்றான், சுவாமி இதைவிட உயர்ந்தது எது, வேறு எதுவாது உண்டா என்று சொல்லி கேட்கின்றான். இறைவன் சொல்லுகின்றார், மலையை விட, இரும்பை விட, நெருப்பை விட, நீரை விட, காற்றை விட மிக உயர்ந்தது ஒன்று உண்டு என்று சொல்லுகின்றார். அவன் ரொம்ப ஆர்வமா கேட்கிறான், என்னது சுவாமி அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இந்த ஐந்தையும் விட உயர்ந்தது ஒன்று உண்டு என்று சொன்னால், நாம் வலது கையால் ஒருவருக்கு தானம் கொடுக்கின்ற பொழுது அது இடது கைக்கும், இடது கையால் தானம் கொடுக்கின்ற பொழுது அது வலது கைக்கும் தெரியக்கூடாது என்று சொல்லி இறைவன் சொல்லுகின்றார். எவ்வளவு தத்துவமானது! நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று, இந்த ஐந்தும் பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள் இல்லை என்றால் இந்த உலகத்துல நம்ம வாழவே முடியாது. ஆனா இறைவன் சொல்லுகின்றார், இதைவிட உயர்ந்தது ஒன்று உண்டு என்று சொல்லுகின்றார். நாம் பிறருக்கு கொடுக்கக்கூடிய தானமானது யாருக்கும் தெரியக்கூடாது என்று சொல்லுகின்றார்.